என்னம்மா பண்ணுறீங்க? தோசைக்கு தொட்டுக்கிட நான் ஒரு வடகறி பண்ணுறேன். ஓகே. இந்த வடகறிக்கு கடலை பருப்பை வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அந்த கடலை பருப்பை மிக்சியில் போட்டு நான் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு அரைக்க போகிறேன். எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அரைச்சி எடுத்ததை வந்து ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு நான் வந்து தோசைக்கல் வச்சுக்கிடுவேங்க. தோசைக்கல்லில் நான் வந்து லேசாக எண்ணெய் ஊற்றி வடை மாதிரி தட்டிக்கிடுறேங்க. ஆ அப்படியா? ஆ என்ன பண்ணுறியா? இந்த வடகறிக்கு நான் வந்து பாருங்கள், வெங்காயம் தக்காளி ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், அது தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வெந்துட்டுங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கிட வேண்டியதான். இந்த வடகறிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். சோம்பு போட்டு நான் அரைச்சிருக்கிறதுனால லைட்டாக தாளிப்புக்காக கொஞ்சோலாம் பெருஞ்சீரகம், அதன் இலை, இந்த பட்டை அதெல்லாம் கொஞ்சம் நான் பூண்டு போட்டுக்கிடுவேன். 2 பச்சை மிளகாய் சும்மா கீறி வச்சுருக்கேன். அடுத்தது வெங்காயம். நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக சேர்த்துக்கிடுறேங்க. கொஞ்சமாக கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுறேன். அப்படியே கொஞ்சம் 2 தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டுங்க. இந்த பாருங்கள், காரம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தூள் 1 ஸ்பூனு, இன்னொரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டாங்க. இதுலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இந்த வடகறிக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறாங்க. இவ்வளோ தண்ணியாக வச்சாலும் திக்காகிடும். அதனால் ஒன்றும் பயம் இல்லை. தண்ணி நல்லா தாராளமாகவே ஊற்றலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த பாருங்கள், நம்ம வடகறி வந்து இதில் நல்லா வேக வச்சுருந்தேன் பாருங்கள். இந்த தோசைக்கல்லில் இப்போ வந்து இதுக்கு நமக்கு தேவையான தண்ணி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான முறையில் சிம்பிளாக வடகறி ரெடி ஆகிட்டுங்க. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.